கரெக்டாக ஷார் பேக் சைடில் இருக்கேன் நான். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த ட்ரிப்பில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப ஹாப்பி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்ன பிளான்னா சடன் பிளானு என்னென்னா இப்போது ராமேஸ்வரம் போகலான்னு சடன் பிளானு. ஸோ அதனால் வந்து கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸோட, மொத்தம் ஃபேமிலியோட. ஓகேங்களா? ஸோ 2 ஃபேமிலி. ஓகே, ஒன் டே ட்ரிப்பு தான். முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன், பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷனில் இருக்கேன் நான், பிளாட்ஃபார்ம் நம்பர் 5. ஓகேங்களா? ஸோ ட்ரெயின் பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, ரெட் கலர். ஸோ இதான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ராமேஸ்வரம் போகிறதுக்கு ஒரே ஒரு ட்ரெயின் தான் இருக்குது இப்போதைக்கு. பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரே ஒரு ட்ரெயின் தான் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் விட்றாங்க. செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் போகுது. பாம்பன் பாலம் பார்க்கணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. காலையில் ஒரு 4 5 மணிக்குள்ளே கிராஸ் ஆகும். நான் காட்டுறேன். நிறையா ப்ளாகில் நான் நிறையா ஹிண்ட் கிடைக்கும்னு பார்த்தேன், பட் எந்த ஹிண்ட்டும் கிடைக்கல. சில ஹிண்ட்டெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹிண்ட்டு, அதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக எல்லாமே நான் சொல்கிறேன். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கம்மியாக வச்சுக்கோங்க, பெருசெல்லாம் பேக் பண்ணாதீங்க, சிம்பிளாக பேக் பண்ணுங்கள். நான் வெறும் வந்து ஒரு பர்சனுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஒரு செட் ட்ரெஸ்ஸு, ஒரே ஒரு டவல், இவ்வளோ மட்டும் தான் நான் போட்டு போகிறேன். பூடி ஒன்று வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ நைட் தூக்கிறதுக்காக வேறு எதுவுமே இல்லை. ஸோ ரொம்ப ட்ரெஸ் இது வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப தூக்கிட்டு போகாதீங்க. லக்கேஜ் அதிகமாக ட்ராவல் எப்பவுமே வந்து கஷ்டமாயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு லக்கேஜ் குறைச்சிக்கோங்க. அப்படி இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த வேலை என்னென்ன பார்க்கணுன்னு எல்லாமே உங்களுக்கு ஹிண்ட் கொடுக்குறேன். ஓகே, மறுபடியும் நம்ம பாவன் பாலத்தில் பார்க்கலாம். ஓகேங்களா? சும்மா பேசிகிட்டே வந்துட்டு வந்து வேஸ்ட்டு. ஸோ வெறும் ட்ரெயின் இங்கேருந்து அங்கே போகிற வரைக்கும் வந்து வெறும் ஒரு வீடியோ எடுக்கிறது வந்து எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ மொத்தத்தையும் பார்த்திங்கன்னா வந்து ஒன் டே ட்ரிப்பு வந்து ஒன் வீடியோவில் நான் கவர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கலாம். ஓகே, மறுபடியும் காலையில் பாவன் பாலத்தில் பார்க்குறேன். அது வரைக்கும் குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா வெரிஸ்மே ட்ரெயின் ஆப்பில் காட்டுற மாதிரி வந்து எல்லா டைமும் ட்ரெயின் போகிறதில்ல. ஸோ எனக்கு வந்து 4:30 டைம் வந்து காட்டுச்சு மண்டபத்தில். பட் இருந்தாலும் ட்ரெயின் வந்து ஒரு 1 ஹவர் லேட்டாக தான் போச்சு. ஸோ அதனால் மேப் பார்த்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம். நான் போகும்போது 5:00 தான் போச்சு. ஸோ பாருங்கள், மண்டபம் தாண்டி நமக்கு வந்து பிரிட்ஜ் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது. கேமராவில் எந்தளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. நான் முடிஞ்சளவுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் பாருங்கள், நைட் வெளிச்சத்தில் வந்து லைட்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தண்ணியில் செம்மையாக இருக்குது. பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட் டைம் போகிறேன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஏன்னா கடலுக்கு மேலே இந்த மாதிரி ட்ரெயினில் போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லுவேன், ரொம்ப நாளாக எனக்கு இந்த பாம்பன் பாலத்தில் போகணுன்னு ஆசை. ஸோ அது வந்து இன்றைக்கி நிறைவேறிருக்கு. பார்த்திங்கன்னா வந்து பாம்பனில் புது பாலத்தில் போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து ஓல்டு பாலம், சின்ன பாலம், அதில் இப்போ ட்ரெயின் போகிறதில்ல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்குமே. இடத்துல கரெக்டாக வந்துவிட்டோம். டைம் கரெக்டாக வந்து 5:35 சம்திங்கு. கரெக்டாக சின்ன போட்டு எங்களை கரெக்டாக கிராஸ் பண்ணி போனாங்க. ஸோ இங்கே பாருங்கள், அந்த வியூ பாருங்கள், செம்ம அழகாக இருக்குது. ஸோ இந்த பாலத்தை வந்து இந்த மாதிரி நைட் டைமில் ட்ரெயினில் கிராஸ் பண்ணுறவங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா வந்து ரெட் கலரில் பெரிய லைட் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒரு 1 ஹவர் ட்ரெயின் டிலே வந்திருந்தால் வந்து பரவாயில்லன்னு தோணுது எனக்கு. ஸோ as per the ட்ரெயினுடைய அவுட்புட் பார்த்திங்கன்னா வந்து அரைவல் டைம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஷார்ப்பாக வந்து 6:15 தான் வந்து நமக்கு வந்து அரைவல் டைம் போட்டிருக்காங்க. அந்த டைமில் வந்து கரெக்டாக அரைவல் ஆகிடும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக தான் கிராஸ் ஆகுது இப்போதைக்கு ட்ரெயின். ஓகே, இப்போ நல்லா விடிஞ்சிருச்சு. இடையில வந்து ஒரு 20-25 மினிட்ஸ் வந்து கால் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், நம்ம ராமேஸ்வரம் வந்துட்டோம். நீங்கள் அப்படியே வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது நான் அப்படியே இப்போ ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். நான் 1 ஹவர் ட்ரெயின் டிலே மாதிரி இருந்துச்சு. பட் ஆன் டைமில் கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. பாலமன் பாலம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வியூ ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் டைம் தான் சூப்பராக இருக்குது. நாங்கள் மொத்தம் 4 பேர் வந்திருக்கோம். யாருன்னு என்ன சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் ஓடி போயிட்டு வெளியே போயிட்டு நான் சொல்கிறேன்.
கோயிலோட டேரெக்டாக தெற்கு வாசலுக்கு நான் வந்திருக்கோம். இதுலேயும் நேராக போனால் அப்படியே கடல். எங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி இறக்கி விட்டாங்க ஆட்டோ டிரைவரு. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஆட்டோ எடுத்தோம், 100 ரூபா கேட்டாங்க. கொஞ்சம் கோயிலுக்கு முன்னாடியே கொஞ்சம் இறக்கி விட்டாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம், அதாவது அந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு. அதனால் ஒரு புரோகிதர் வீட்டு பக்கத்தில் வந்து இறக்கி விட்டாங்க. அதனால் கொஞ்சம் நடந்து போய்ட்டுருக்கோம் கடலுக்கு. நீங்கள் வேணால் ஆட்டோ டிரைவர்கிட்ட சொல்லிட்டு டேரெக்டாக கடல்கிட்டே போய் இறக்கி விட சொல்லுங்கள், அழகாக இறக்கி விடுவாங்க. சரி, அங்கே கடலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். அவ்வளோதான், அப்படியே அக்னி தீர்த்தத்துக்கு போயிட்டுருக்கோம். நேராக கோயிலுக்கு ஆப்போசிட். இல்லடி, அது பேர் அது ஏதாச்சும் சர்ச் பண்ணி பார்த்தா அதோட வரலாறு தெரியும். அக்னி தீர்த்தத்துக்கு வந்தாச்சு. அவங்க அப்படியே குளிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், அப்படியே இது வந்தாச்சு. இங்கே போய் குளிக்க வேண்டியதான். குளிச்சுட்டு வந்து நேராக கோயிலுக்கு போக வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு போயிட்டு இப்போ தான் வெளியே வந்தோம். வந்து டிஃபன் சாப்பிட்லான்னு பார்க்குறதுக்குள்ளே மழை பிடிச்சிருச்சு. ஸோ சொன்ன நம்ப மாட்டீங்க, டூரில் ஆரம்பித்து ஒரு 10 செகண்ட் கூட இல்லை, அதுக்குள்ளே படப்பட மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இது 360 டிகிரி ஃபுல்லாகவே வந்து கடலுக்குள்ளே இருக்குது. அந்த பாலம் மட்டும் இல்லை, அந்த பிரிட்ஜ் மட்டும் இல்லைன்னா இதுவுமே கனெக்ஷனே இல்லாத தீவு மாதிரி தான் அது ராமேஸ்வரம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி கண்டிஷனு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. இன்றைக்கி டைமே சரியில்லை, மழை வந்துருச்சு. லைட்டாக மழை விட்டுச்சு. அதனால் டக்குன்னு பக்கத்தில் இருக்கிற ஆட்டோக்காரரை கூப்பிட்டு நாங்கள் வந்து ஸ்டேஷனே போயிடலான்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷனே கிளம்பிட்டோம். ஸோ இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 11:30 11:40 இருக்கும். மக்களை எப்படி பிறந்துட்டு கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே வந்து மழை பெஞ்சிட்டு இடியோடு கூடிய மழை பார்த்தீங்களா, பயங்கரமான மழை. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், மழை சரியான மழை, எதுவுமே பண்ண முடியல. பம்மன் திரும்பி வந்துட்டோம். கோயில் மட்டும் பார்த்துட்டு அரிச்சல்முனை போகவே இல்லை, போக முடியல. மழை பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடி குழந்துட்டுருக்கு. இது நமக்குன்னே வந்த மாதிரி தான், ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. டைம் கரெக்டாக வந்து 12 மணி ஆச்சு. ஒரு 1 மணி 2 மணி வரைக்கும் பார்க்கலாம். மழை விட்டுச்சுன்னா அட்லீஸ்ட் 4 மணி வரைக்கும் கூட பார்க்கலாம். மழை விட்டுச்சு அப்படின்னா போகலான்னு பாட்டிருக்காங்க. நாங்கள் 4 பேர் போகலான்னு பாட்டிருக்கோம். அரிச்சல்முனை போயிட்டு பாட்டு வரலாம், அப்படி தனுஷ்கோடியெல்லாம் பாட்டு வரலான்ட்ருக்கோம். 4 மணி வரைக்கும் வரலன்னா கஷ்டம். இது ரெய்னி சீசன் வேறு, ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. பயங்கரமாக அடிச்சுட்டு பழகுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். பயங்கரமான மழை. சரி, கோயிலில் எல்லாம் தரிசனம் எல்லாம் முடிச்சாச்சு, நீட்டாக முடிச்சாச்சு. இடையில வேறு ஒரு ஆஃப் ஆகிடுச்சு. நான் ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறேன். ஸோ ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா, கவரில் ஃபோன் வச்சுருந்தேன். அது என்னாச்சு, ஹோல்ஸ் வந்து ஃபோனில் ஃபுல்லாக வாட்டர் போயிட்டு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கோயிலுக்குள்ளே பெருசாக ஃபோன் வீடியோ எடுக்க முடியல. ஓகேங்களா? ஸோ நான் ட்ரை பண்ணேன், பட் முடியலை. ஓகே, பார்க்கலாம். ஸோ அதனால் கோயிலுக்கு தரிசனம் முடிச்சு வெளியே வந்தோடனே மழை வந்துருச்சு. சரி, எங்கேனாலும் வேஸ்ட்டு சொல்லிவிட்டு ஸ்டேஷனுக்கே போயிடுவோம். ஏன்னா கோயிலுக்கும் தனுஷ்கோடிக்கு இடையில தான் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ ஸ்டேஷன் போயிடுவோம். மழை நின்றுச்சு அப்படின்னா இந்த தனுஷ்கோடி போவோம், அரிச்சல்முனை போவோம், இல்லைன்னா ட்ரெயின் ஏறலான்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் பாருங்கள், பார்ப்போம். ஓகேங்களா? வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி எதாவது நான் அப்டேட் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், மழை நின்றுச்சு. அரிச்சல்முனை போகலான்ட்டு பிளான் பண்ணியாச்சு. நாங்கள் வந்த ஆட்டோக்கிட்டே மறுபடியும் சொல்லியிருக்கோம், வந்துட்டுருக்காரு. இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்தாச்சு, அரிச்சல்முனை பார்க்காம போனால் என்ன பண்ணுறது? இன்கேஸ் அங்கே போய் மழை வந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு பார்ப்போம். விதி நமக்கு இன்றைக்கி சாதகமாக இருக்குது, பாதகமாக இருக்குது. அவ்வளோதான். பார்த்திங்கன்னா வந்து ஆட்டோ நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ இவர் மட்டும்தான் வந்து 800 கொடுத்தாலே போதுங்கிற மாதிரி கேட்டார். இவர் அரிச்சல்முனை மட்டும் பார்த்துட்டு ரிட்டன் வரும்போது வர மாதிரி. ஒரு வழியில் பார்த்திங்கன்னா வந்து அப்படியே வந்து தனுஷ்கோடி பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் இறங்கணும். அந்த கோயில் இருக்குல்ல, அந்த கோயில் மட்டும் பார்த்துட்டு போகலான்ட்டு
தனுஷ்கோடிங்களா? இங்கே பாருங்க, இதுக்கு முன்னாடி அங்கே சின்னதாக பாக்ஸ் மாதிரி பாருங்க பொட்டியாட்ட. இங்கே தான் வந்து ஒரு கல் வந்து மிதந்துட்டு இருக்கும் தண்ணியில். தனுஷ்கோடி ஈஸ்வரர் கோயிலுக்கு போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த கோயிலில் தான் பக்கத்தில் இருக்க பாருங்க, நான் காட்டுற பாருங்க தான். இங்கே சுற்றி பார்த்தீங்களா, இங்கே தண்ணி இருக்கும், கடல் தண்ணி இருக்கும். ஸோ இதில் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கல் வந்து மிதந்துட்டு இருந்துச்சா. நான் அதை பார்க்கலான்னு நினச்சிட்டு வந்தேன். பட் இப்போ அந்த கல்லை எடுத்து கோயிலுக்கே மூவ் பண்ணிட்டாங்களா. ஸோ பார்க்க முடியாமல் போச்சு. தனுஷ்கோடியில் பிரிட்ஜு எல்லாமே வந்துருக்கு 1964 வரைக்கும். இப்போ ஆளாட மாதிரி இருக்குது. ஓகே, அவ்வளோதான். தனுஷ்கோடிலேருந்து கிளம்புனீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாலும் தெரிஞ்சிருக்கும், டவர் இருக்கும், அதாவது லைட் ஹவுஸ் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டு போகலாம். பாருங்கள், லைட் ஹவுஸ் இருக்குது. யாரும் பெருசாக நின்று பார்க்குறதில்ல, எதுவும் அலோவ் பண்ணுறதில்லன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து இங்கே தான் கடை ஷாப்பெல்லாம் இருக்குது. அதை தாண்டி போனீங்கன்னா வந்து இங்கே பாருங்கள். ஸோ 2 பக்கம் கடலுக்கிற வியூ மட்டும் தான். அரசமனைக்கு போகிற வியூ எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து போயிட்டே இருக்கலாம். நீங்கள் தனுஷ்கோடியில் சாப்பிட்டது தான். ஸோ அந்த நான் காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த லைட் ஹவுஸ்க்கு முன்னாடி சாப்பிட்டது தான். அதுக்கப்புறம் வேறு எங்கேயுமே ஷாப் இல்லை. அவ்வளோதான், அரசமனைக்கு வந்துவிட்டோம். அவ்வளோதான், அரசமனை இறங்கியாச்சு. நடந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். அது மக்களே, பல சரித்திர போராட்டத்துக்கு பிறகு அவ்வளோதான், அரசமனை வந்தாச்சு. வாங்க பார்ப்போம். இதில் லாஸ்ட்டில் நேராக போனால் ஸ்ரீலங்கா வரும்னு சொல்லுவாங்க. எங்கள் மாஸ்டர் இருந்தாருன்னா நீந்தி போயிருப்பார். இந்தியாவிலேருந்து இந்த வழியாக நீந்தியே போய் ஸ்ரீலங்கா போனது எங்கள் மாஸ்டர் மட்டும்தான். அவர் பிஸியாக இருக்கான்னு இந்த டைம் வரல. நெக்ஸ்ட் டைம் வர சொல்லி போக சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. நல்ல கூட்டம். மழை பெய்யல இன்னும் அதிகமாக கூட்டம் வந்திருக்கும். மழை பெஞ்சங்காட்டி கூட்டம் கம்மியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, ஷார்ப்பாக அரசமனையோட கரெக்டாக ஷார்ப் பேக் சைடில் இருக்கேன் நான். இந்த எட்ஜில் அப்படியே பேக் சைடு தான் ஸ்ரீலங்கா. அவ்வளோதான், வேணுங்களாக்கு வீடியோ எடுத்தாச்சு. நம்ம இனி போகலாம், ரிட்டன் போகலாம். டைம் ஆச்சு. ஆட்டோக்கார் பார்த்துட்டு இருப்பார். போகிற வழியில் வந்து எங்கேயாவது கார்னரில் எங்கேயாச்சும் நிப்பாட்டி ஒரு டைம் மலையில் வந்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வேணால் போகலாம். ஓகே, நான் உங்களுக்கு அப்படியே அந்த வேலை பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், நானும் பல வீடியோவில் பார்த்துட்டேன். இது கோஸ்ட்காரோட கப்பல். ஸோ இதுக்கு பேர் எக்ஸாக்டாக என்னன்னு தெரில. பட் இது வந்து நிலத்துலையும் போகும், தண்ணிலையும் போகும். இது அடிக்கடி கடலுக்குள்ளே போயிட்டு வருதா இல்லை இங்கே நேரில் பார்த்தா இல்லை இங்கேயே பட்டறை போட்டிருக்குதான்னு தெரிய மாட்டேங்குது. யாருக்கா தெரிஞ்ச சொல்லுங்கள். கொஞ்சம் லெஃப்ட் எடுத்தால் நம்ம பார்க்கலாம், கடல் பார்க்கலாம். ஒரு வழியில் ஆட்டோ பண்ணி பாட்டிட்டு ஒரு இடத்துல இறங்கி ஃபுல்லாக அலை வருது. ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு ஒரு சின்ன வாக் போகணுன்னு பார்த்துட்ருக்கோம். இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் உங்களை அடுத்த ட்ரிப்பில் வேறு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.